ஸோ நம்ம வந்து கிளாக் அண்ட் கேலண்டர் வந்து போன கிளாஸ்ல எப்படி பார்த்திருந்தோம் அப்படின்னா வந்து, கன்வென்ஷன் அதாவது நம்ம ஃபுல்லா டீட்டெயில்டா நம்ம வந்து பேசிக்ஸ்ல இருந்து எப்படி போடணும்ங்கிறத பார்த்தோம். அதுவும் தெரிஞ்சிருக்கணும். இன்கேஸ் கொஸ்டின் ட்விஸ்டடா கேட்டாலும் நமக்கு வந்து அந்த பேசிக்ஸ் தெரிஞ்சா தான் நம்மளால சால்வ் பண்ண முடியும். இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரிக்ஸ் தான். ஸோ இதுக்கும் பேசிக்ஸ்க்கும் சம்மந்தம் எதுவும் இல்ல. சம் ஃபார்முலாஸ் சொல்லுவேன், சம் மெத்தட்ஸ் சொல்லுவேன். அந்த மெத்தட வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, சீக்கிரமா இந்த மாரி கொஸ்டின்ஸ சால்வ் பண்றதுக்கு பிராக்டிஸ் பண்ண போறீங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட்டு கிளாக் ரிலேட்டடா இருக்கிறதுக்கு என்ன ட்ரிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஆங்கிள் கேட்குறாங்க. மினிட் ஹேண்டுக்கும், ஹவர் ஹேண்டுக்கும் இன் பிட்வீன்ல என்ன ஆங்கிள் இருக்கு அப்படின்னு அவங்க கேட்குறாங்க அப்படின்னா, அதுக்கு என்ன ஃபார்முலா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 60 இன்டூ ஹவர் மைனஸ் 11 இன்டூ மினிட் டிவைடட் பை 2. இங்க மாடுலஸ். மாடுலஸ்னா என்ன மீனிங்? எந்த சைன் மாடுலஸ் பாசிட்டிவா எடுத்துக்கணும் மேம். அவ்வளோதான். ஸோ இதுல நமக்கு நெகட்டிவ் வேல்யூ வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அந்த நெகட்டிவ் நம்ம கன்சிடர் பண்ணாம பாசிட்டிவா எடுத்துக்கணும். அதுக்கு தான் இந்த மாடுலஸ். ஸோ இதுதான் இந்த ஃபார்முலா மட்டும் தான். என்ன ஆங்கிள் கேட்டாலும் நீங்க இத போடலாம். ஸோ 5:10க்கு 5:00க்கும் அந்த 10ல நிக்கிறப்ப 2 மினிட் ஹேண்டுக்கும், ஹவர் ஹேண்டுக்கும் என்ன ஆங்கிள் இருக்கு அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா, இந்த ஃபார்முலா நீங்க டைரக்ட்டா அப்ளை பண்ணிக்கலாம். இதுல 60 இன்டூ ஹவர். ஹவர் அப்படிங்கிறது அங்க 5:10 இருக்கு இல்லையா? இந்த 5 நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். நெக்ஸ்ட் மினிட் இருக்கு இல்லையா? இங்க 10 மினிட் இருக்கத இங்க மினிட்ல நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணி 2 ஆல டிவைட் பண்ணணும். ஸோ இதுல 2 மேனர்ல பண்ணலாம். 2 மேனர் அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா, நம்ம கம்ப்ளீட்டா ஒரு சர்க்கிள் அப்படின்னு பார்க்குறப்ப நமக்கு எவ்வளோ டிகிரி இருக்கும் இங்க? கம்ப்ளீட் சர்க்கிள்ல நமக்கு வந்து 360 டிகிரி இருக்கும் இல்லையா? ஸோ இங்க வர்றப்ப நமக்கு வந்து 1 டிகிரி வரும். இங்க ஆங்கிள் தானே கேட்குறாங்க. ஏதோ ஒரு நமக்கு ஆங்கிள் வரும். அதுவும் நமக்கு ஆன்சர்ல இருக்கலாம். இன்கேஸ் அது ஆன்சர்ல இல்ல அப்படின்னா, நீங்க ரிஃப்ளெக்ஸ் கண்டுபிடிச்சுக்கணும். ரிஃப்ளெக்ஸ்னா என்னது? நம்ம கண்டுபிடிச்ச ஆங்கிள 360ல இருந்து மைனஸ் பண்ணிக்கணும். இந்த 2 ஆப்ஷன்ல ஏதாவது ஒண்ணு இருக்கும். சரிங்களா? ஸோ இப்ப ஃபர்ஸ்ட் கொஸ்டின்க்கு பாருங்களேன். 60 இன்டூ ஹவர் வந்து என்னது? 5ஆ? மைனஸ் 11 இன்டூ மினிட் வந்து என்னது? 10 டிவைடட் பை 2 போடுங்க. 60 இன்டூ 5 வந்து என்ன? 300. மைனஸ் 11 இன்டூ 10 110 இல்லையா? 110 டிவைடட் பை 2. ஸோ 300 மைனஸ் 110 என்ன? 55. எவ்வளோ சார்? 190. 190. Okay. ஸோ 190 டிவைடட் பை 2. ஸோ 190 டிவைடட் பை 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன ஒரு ஆன்சர்? 85. 85ஆ? 95. 95. ஸோ 95 டிகிரி. இருக்கு அவ்வளோதான். ஓகேங்களா? புரிஞ்சுதா அந்த ஃபார்முலா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஹவர் ஹேண்ட் அண்ட் த மினிட் ஹேண்ட் அட் 6:30 PM? ஸோ அப்போ 60 இன்டூ ஹவர் போடணும். ஹவர் அப்படிங்கிறது இங்க என்னது? 6 மைனஸ் 11 இன்டூ மினிட் போடணும். மினிட் அப்படிங்கிறது இங்க என்னது? 30 டிவைடட் பை 2 போடுவீங்க. 60 இன்டூ 6 வந்து என்னது? 36 மைனஸ் 330. 330 டிவைடட் பை 2. ஸோ 360 மைனஸ் 330 அப்படின்னு வர்றப்ப நமக்கு 30 வரும் இல்லையா? 30 டிவைடட் பை 2 வந்து என்னன்னா 15 டிகிரி. என்ன இங்க 15 டிகிரி இல்ல அப்படின்னு யோசிக்க கூடாது. நான் ஆல்ரெடி சொன்னேன். ஒண்ணு 15 இருக்கலாம், இல்லன்னா இதோட ரிஃப்ளெக்ஸ் இருக்கலாம். ரிஃப்ளெக்ஸ்னா என்ன மீனிங்? டோட்டல் ஆங்கிள் வந்து என்னது? 360 டிகிரி. 360ல இருந்து நம்ம கண்டுபிடிச்ச ஆங்கிள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மைனஸ் பண்ணிக்கணும். ஸோ மைனஸ் பண்ணா 360 மைனஸ் 15 வந்து என்னது? 345 டிகிரி. புரியுதுங்களா? எஸ் மேம். ஸோ நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் கடகடன்னு சொல்லுங்க பார்க்கலாம். தேர்ட் ஒன் என்ன வரும்? 60 இன்டூ 2.
மேம் என்னன்னு தெரியல, கட் ஆயிடுச்சு. இருங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். தெரியுதான்னு பாருங்க. தெரியுதுங்களா? தெரியுது மேம். தெரியுது மேம். சொல்லுங்க. இப்போ 60 into 2 minus 11 into 45 divided by 2. 62s are என்ன 120 minus 11 into 45 எப்படி ஈஸியா மல்டிபிள் பண்ணலாம்? மல்டிபிள் பண்றது 11க்கு தெரியுமா? ட்ரிக் தெரியுமா? ஒன்றும் இல்லை. இப்போ இந்த 45 இருக்கு இல்லையா, இந்த 45ல இந்த 5 இந்த சைடு எழுதிக்கோங்க. 11ஆல மல்டிபிள் பண்றப்ப இந்த 5 இந்த சைடு எழுதிக்கோங்க, 4 இந்த சைடு எழுதிக்கோங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி நடுவில் எழுதிக்கோங்க. 495. ஓகேங்களா? ஸோ 11 into 45 வந்து என்னது 495 divided by 2. இப்போ சொல்லுங்க 120 minus 495 என்ன? 375 இப்போ minus நமக்கு -375 வரும். சரிங்களா? இதுக்கு தான் நம்ம மாடுலஸ் போடுறது. ஸோ அதை வந்து நம்ம மைண்ட்லேயே ஞாபகம் வச்சுக்கலாம். மைனஸ் வந்தாலும் நம்ம டக்குன்னு ப்ளஸ்ல எடுத்துட்டு போயிட வேண்டியதான். ஓகேங்களா? ஸோ அப்போ இங்கே நமக்கு என்ன வரும்னா +375 divided by 2ன்னு எடுத்துக்கணும். ஸோ 375 divided by 2 என்ன? 187. 187 172. 172.5 வரும். இங்க நமக்கு 172.5 இங்க இல்லவே இல்லை. இருக்கா? இருக்கு. இருக்கு மேம். இருக்கு. அவ்வளவுதான். 172.5. நெக்ஸ்ட் fourth ஒன்க்கு சொல்லுங்க. வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் த ஹவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட்? ஸோ 60 into ஹவர் 3 minus 11 into minute 20 divided by 2. ஸோ என்ன வரும்? 180 180 minus 220 divided by 2. 40 minus 2 equal to 20 answer. -40. அவ்வளவுதான். -40/2 வரும். அதை 40ன்னு எடுத்துக்கோங்க. 40/2 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 20. நெக்ஸ்ட் வாட் இஸ் த ஆங்கிள் பிட்வீன் ஹவர் ஹேண்ட் அண்ட் மினிட் ஹேண்ட் அட் 4:39? ஸோ அப்போ 60 into 4 minus 11 into 39 divided by 2. 60 into 4 240. கரெக்டுங்களா? மைனஸ் இதை நான் எப்படி பண்ண சொல்லியிருந்தேன்? ஓகே, இது வந்து 39 வருது. இப்போ இதையும் அதே மாதிரி எழுதலாம். 39 இருக்கு இல்லைங்களா? இங்க 9 எழுதிக்கோங்க, இங்க 3 எழுதிக்கோங்க. 3 9 ஆட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 12. கரெக்டா? புரியுதா என்ன சொல்றேன்னு? 12 வரும். ஸோ அந்த 12ல 2 எழுதிட்டு அந்த 1 இருக்கு இல்லையா, 1 இதோட ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளவுதான். அப்போ 429. ஸோ 429 divided by 2. சொல்லுங்க, இதுக்கு ஆன்சர் என்ன? -240 minus 429 என்னது? 189 189 ma'am. 189 divided by 2. 189 divided by 2 வந்து என்ன வருது? 94.5 வரும். இங்க 94.5. ஸோ 94.5 ஆன்சர் இருக்கு. ஸோ இதுதான் ஆன்சர். இன்கேஸ் அது இல்லைன்னா 360ல இருந்து இதை மைனஸ் பண்ணிக்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன். சொல்லுங்க. தேர்ட் சம்க்கு 187.5 தானே மேம் வரும்? 375 divided by 2. ஆமாங்க, கரெக்ட். ஸோ 187.5 வருது. இங்க 187.5 இருக்கா? இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? மைனஸ் 187.5 மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 172.5. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? 60 minus 11 into 18 divided by 2. 11 into 18 எப்படி எழுதலாம்? 18 இங்க 8 போட்டுக்கோங்க, இங்க 1 போட்டுக்கோங்க. இது ரெண்டையும் ஆட் பண்ணி சென்டர்ல எழுதிக்கோங்க. அப்ப 60 minus 198 divided by 2. 60 minus 198 divided by 2 வந்து என்னது? 138 by 2. 6 9 69. Next 60 into 8 minus 11 into 25 by 2. 60 into 8 480 minus இங்க என்ன வரும்? 275 by 2. 480 minus 275 205 by 2.
205 divided by 2 வந்து என்னது 102.5. இங்க நமக்கு 102.5 இல்ல. அப்ப என்ன பண்ணணும்? 360 element. 360 minus 102.5 வந்து என்ன? 57.5. 57 257. 257. Okay. Next, what is the angle between hour and minute and 330? So, 60 into 3 minus 11 into 30 by 2. So, 180 minus 330 divided by 2. 180 minus 330 divided by 2 என்ன? 150. 150. 150 by 2. இது வந்து என்ன வரும்? 75 degree. Next 9. 9 வர்றப்ப ஹவர் இருக்கு. ஸோ அப்போ 60 into 9 போடுவீங்க minus 11 into 0 வந்துடும். அப்போ டோட்டல் வந்து 0 divided by 2. டூ 70 வருது. ஆனால் இங்கே 270 நமக்கு ஆப்ஷன்ல இல்லை. அப்போ என்ன பண்ணிக்கணும்? 360 90 மைனஸ் degree. அவ்வளோதான். நெக்ஸ்ட் 10 to 1 745. ஸோ அப்போ 60 into 7 minus 11 into 45 by 2. 60 into 7 420 minus 495 by 2. 75 by 2. 37.5 degree. அவ்வளோதான். ஸோ கிளாக்ல வந்து உங்களுக்கு கரெக்டாக 10 கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு வந்திருந்தேன். நெக்ஸ்ட் கேலண்டர் போகலாம். இந்த கிளாக்ல ஏதாவது டவுட் இருக்கா? ஃபார்முலாவில் அப்ளை பண்றதுல ஏதாவது டவுட்ஸ் எதுவும் இல்லை இது இருந்துச்சுன்னா சொல்லுங்க. இல்லை நெக்ஸ்ட் மூவ் பண்ணணும்னாலும் சொல்லுங்க. மேம் ஆப்ஷன்ல ரெண்டுமே இருந்துச்சுன்னா ஆப்ஷன்ல ரெண்டுமே இருக்காது சார். அப்படி ரெண்டுமே இருந்ததுன்னா இன்கேஸ் ஏஎன்சி அப்படின்னு கம்பைண்டா ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ரெண்டுமே கண்டிப்பா இருக்காது. மேம் அந்த மாதிரி அந்த மினிமம் ஆங்கிள் மேக்ஸிமம் ஆங்கிள் சொல்றதுக்கு ஏதாச்சும் ஒரு எக்ஸாக்டா டேர்ம் இருக்குதா மேம்? கொஷின்ல புரியாத கட்டத்துல கேக்குறேன் மேம். மினிமம் ஆங்கிள் மேக்ஸிமம் ஆங்கிள் இங்க அப்படிலாம் கொடுக்க மாட்டாங்களே. மினிமம் ஆங்கிள் மேக்ஸிமம் ஆங்கிள்லாம் கொடுக்க மாட்டாங்க. இங்கெல்லாம் கொடுப்பாங்க. அதாவது நமக்கு உங்களுக்கு தெரியும் இல்லையா கம்ப்ளீட்டா இருக்குது. இங்க வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்க வந்து உங்களுக்கு 30 டிகிரி இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது என்ன மீனிங்? இதுதான் மீனிங். பேக் சைடு அவ 360 இருந்து 30 மைனஸ் பண்ணா இது கிடைக்கும். இந்த ரெண்டு ஆங்கிள் தான் ஏதாவது ஒன்று இருக்குமே தவிர அங்க மினிமம் ஆங்கிள் மேக்ஸிமம் ஆங்கிள்னு கேட்க மாட்டாங்க. அப்படி கேட்டாங்க இப்ப இதான் சொல்றேன். இப்ப நீங்க மென்ஷன் பண்றதுக்கு வேற ஏதாவது டேர்மா இருக்கான்னு கேக்குறேன் மேம். வேற ஒண்ணும் இல்ல. ஓகே தேங்க்ஸ். சரி நெக்ஸ்ட் வாட் வாஸ் த டே ஆஃப் த வீக் ஆன் 9th November 1998? இது நம்ம போன இதுல கொஸ்டின் டிஸ்கஷன்ல பாத்துருந்தோம். கிளாஸ்ல பார்க்கல, கொஸ்டின் டிஸ்கஷன்ல பாத்துருந்தோம் இல்லையா? அது கொஞ்சம் ரொம்ப பெரிய லென்த்தியான ப்ராசஸா இருந்தது. பட் அதுதான் பேசிக்ஸ், அதுவும் தெரிஞ்சிருக்கணும். இப்போ இதுக்கு வந்து நான் உங்களுக்கு என்ன ட்ரிக் சொல்றேன் அப்படின்னா, நமக்கு 2 கோடு இருக்கு. 2 கோடு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க இதுல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மந்த்துக்கான கோடை நம்ம பாத்துக்கலாம். இந்த மாதிரி கேட்டிருந்தாங்கன்னா எழுதுறதுக்கு எங்க எனக்கு ஸ்பேஸ் இருக்கு, இங்க எழுதிக்கலாமா? ஸோ இதுல ஜனவரி அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. 144 அப்படின்னா உங்களுக்கு என்ன ஞாபகம் வரும்? 144 12 ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் 12 ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 1 4 4 போட போறீங்க சரிங்களா? நெக்ஸ்ட் 0 போடுறீங்க. அடுத்து 25 ஞாபகம் வச்சுக்கோங்க. 25 அப்படிங்கிறது என்னது? 5 ஸ்கொயர். ஸோ ஃபர்ஸ்ட் 12 ஸ்கொயர் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து 5 ஸ்கொயர். 25 போடுங்க. இந்த 5 ஸ்கொயருக்கு ஃப்ரண்ட் அண்ட் பேக்லயும் 0 சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 144. நெக்ஸ்ட் இந்த 25 எழுதிட்டு இங்க ஃப்ரண்ட்லயும் ஒரு 0, பேக்லயும் ஒரு 0. நெக்ஸ்ட்
இங்க 36 எழுதி 36 ஞாபகம் வச்சுக்கோங்க, 46 ஞாபகம் வச்சுக்கோங்க, 36 46. ஸோ இங்க வந்து 36 வரும். அடுத்து 1 போட்டு ஒரு பிரேக்குன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பிரேக் போட்டு 46 போடுறீங்க. புரியுதுங்களா? இது வந்து மந்தோட கோடு. ஈஸியா சால்வ் பண்றதுக்கு இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன் பாப்பா கவலை? போ அக்கா தவாடு அக்கா எத்திச்சுணும் போ. இந்தா எத்திங்க போ வெட்டு. சரிங்க. ஸோ இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கோட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 144. நெக்ஸ்ட் 0 போட்டு 25 போட்டு அடுத்து ஒரு 0, அடுத்து 36 46 ஞாபகம் வச்சுக்கோங்க. 36 46 இடையில ஒரு பிரேக் 1. ஸோ இது வந்து மந்த் அதோட கோட். நெக்ஸ்ட் என்ன கோட் அப்படின்னா, நான் உங்களுக்கு வந்து அந்த டேல வந்து 0ங்கிறது சண்டே ஸ்டார்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்லியிருப்பேன் அந்த மெத்தடில். இந்த மெத்தட்ல நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா, இப்போ டேக்கு கோடு ஃபர்ஸ்ட் வந்து சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. இதுல சண்டேல தான் நம்ம 1ன்னு எடுக்கணும். அப்புறமா 2 3 4 5 6 இங்க 0. ஓகேங்களா? இது ரெண்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கோடு மந்த்துக்கான கோடு, அதுக்கப்புறமா டேக்கான கோடு. இது ரெண்டும் ஞாபகம் வச்சுட்டு இப்போ நான் உங்களுக்கு ஒரு 4 ஸ்டெப் சொல்லுவேன். அந்த 4 ஸ்டெப்ல நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க இங்க? ஸ்டெப் 1. இந்த கொஸ்டின்ல இப்போ 9th நவம்பர் 1998ல என்ன டே அப்படிங்கறத பார்க்கணும். இப்போ ஸ்டெப் 1 அப்படிங்கறது வந்து என்ன அப்படின்னு பாருங்களேன். ஸ்டெப் 1 வந்து லாஸ்ட் 2 டிஜிட் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. 98 இயர்ல லாஸ்ட் 2 டிஜிட் என்ன இருக்கோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஸ்டெப் 1. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2 என்ன பண்ணுங்கன்னா, இந்த 98 4ஆல டிவைட் பண்ணுங்க. ஏன்னா அது லீப் இயரா இல்லையா அப்படின்னு நம்ம பார்ப்போம் இல்லையா? அத மாதிரி தான் 98 4ஆல டிவைட் பண்ணுங்க. என்ன வரும்? 98 4ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 2 4s are 8, ரிமைனிங் 1 18 வரும். 4 4s are 16. ஸோ நெக்ஸ்ட் 2 இருக்கும். இங்க என்ன உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிருக்கோ, கோஷன்ட் என்ன இருக்கோ அதை இங்க எழுதிக்கோங்க ஸ்டெப் 2ல. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல லாஸ்ட் 2 டிஜிட் எழுத போறீங்க. ஸ்டெப் 2ல என்ன பண்ண போறீங்கன்னா, அந்த 2 டிஜிட்டை 4ஆல டிவைட் பண்ணி கோஷன்ட் என்னவோ அதை எழுதிக்க போறீங்க. எது கம்ப்ளீட்டா டிவைட், ரிமைண்டர் எழுத வேண்டாம். எது கம்ப்ளீட்டா டிவைட் இருக்கு. அப்போ 24 இயர்ஸ் இதுல லீப் இயர்ஸா இருக்கு. அதுதான் ஸ்டெப் 2ல. ஓகேங்களா? நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 வந்து என்ன பண்றீங்க அப்படின்னா, மந்தோட கோட் எழுதுறீங்க. மந்தோட கோட் இங்க வந்து என்ன மந்த் கொடுத்துருக்காங்க? நவம்பர். நவம்பருக்கு நம்ம என்ன கோட் எழுதியிருக்கோம்? 4 இல்லைங்களா? ஸோ அந்த 4 வந்து எழுதிக்கோங்க. மந்தோட கோடை இங்க எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் 4 என்ன பண்ண போறீங்க அப்படின்னா, என்ன டேட் கொடுத்துருக்காங்களோ அதை எழுத போறீங்க. என்ன டேட் கொடுத்துருக்காங்க இங்க? 9th கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணுங்க. இப்போ 4 ஸ்டெப்பு. ஸ்டெப் 1 லாஸ்ட் 2 டிஜிட். ஸ்டெப் 2 வந்து எத்தனை லீப் இயர்னு பாக்குறீங்க. ஸ்டெப் 3 வந்து மந்தோட கோடு. ஸ்டெப் 4 வந்து அவங்க கொடுத்துருக்க டேட். இதை 4ஐயுமே ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா என்ன வரும்? 98 24 49. இன்டராக்டிவா இருங்க. எவ்வளோன்னு சொல்லுங்க. 135. 135 வருது. இப்போ இந்த 135 நம்ம அவங்க கேக்குறது வந்து டே கேக்குறாங்க. அப்போ இதுல நமக்கு எவ்வளவு வீக்ஸ் இருக்குன்னு பார்க்கணும். சோ அப்ப இந்த 130 வீக்ஸ் இருக்குன்னா அப்ப எந்த நம்பரால டிவைட் பண்ணணும்? 7ஆல. அவ்வளவுதான். 7ஆல டிவைட் பண்ணுங்க. இப்போ 7ஆல டிவைட் பண்ணி என்ன கோஷன்ட் வருது, என்ன ரிமைண்டர் வருதுன்னு சொல்லுங்க. 62 வாரம் வருதுமா. 62 வாரம் வருதுங்களா? சாரி. ஓகே சாரி மேம். 2 90. இங்க நமக்கு 90 plus 2 வரும் இல்லைங்களா? இது வரைக்கும் புரிஞ்சுதா? இது வரைக்கும் ஏதாவது கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா? 19 புரியுது தானே இது வரைக்கும்? புரியுது மேம். ஓகே. இதுக்கப்புறமா நீங்க என்ன பண்ணணும்னா, இங்க நம்ம எடுக்க வேண்டியது ரிமைண்டர். ஏன்னா இது 19 வீக்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. சோ அப்போ வந்து அங்க சண்டேல இருந்து ஸ்டார்ட் ஆகி சாட்டர்டே வரைக்கும் முடிஞ்சிருக்கும். இப்போ இந்த 2 அப்படிங்கறத வச்சுதான் நம்ம என்ன டே அப்படிங்கறது சொல்லணும். இந்த 2ன்னு வச்சுட்டு இதுக்கப்புறமா என்ன கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இயர் வந்து லெஸ் தென் 2000 கிரேட்டர் தென் 2000 பாத்துக்கோங்க. ஓகேங்களா? லெஸ் தென் 2000 இருந்தது அப்படின்னா 2க்கு ப்ரீவியஸ் டே பார்க்கணும். அப்ப சிம்பிளா நீ என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா 2ல இருந்து 1 மைனஸ் பண்ணிக்கோங்க.
புரியுதுங்களா? இப்ப 2 அப்படிங்கிறது நமக்கு என்ன டே வருது இங்க? டேயோட கோட் வந்து என்னது? மண்டே. மண்டே இப்போ மேம். சோ இப்ப லெஸ் தென் 2000 இருந்தது அப்படின்னா நீங்க வந்து அந்த ரிமைண்டர் அப்படியே வச்சுக்கோங்க. கிரேட்டர் தென் 2000 இருக்கு அப்படிங்கிறப்ப நீங்க என்ன பண்ணணும்னா அதுக்கு ப்ரீவியஸ் டே பார்க்கணும். அதை சிம்பிளா நீங்க எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா அதுல இருந்து ஒரு 1 மைனஸ் பண்ணிடுவோம். எப்போ கிரேட்டர் தென் 2000 இருந்தா. ஓகேங்களா? இப்போ நமக்கு கொடுத்திருக்க இயர் வந்து என்னதான் இருக்கு? லெஸ் தென் 2000 தான். அப்ப லெஸ் தென் 2000 அப்படின்னா இந்த ரிமைண்டர் நீங்க அப்படியே வச்சுக்கோங்க. மைனஸ்லாம் பண்ண வேண்டாம். ஸோ அப்ப 2ன்னு வர்றப்ப நமக்கு இங்க என்ன இருக்கு? மண்டே. ஸோ அப்ப இது வந்து நமக்கு என்னன்னா மண்டே தான் ஆன்சர். அவ்வளவுதான் இந்த கொஸ்டின். புரியுதுங்களா? மேம் நான் இதே எக்ஸ்பிளைன் பண்றதுனா 2011 மேம் இதே 2001ல அப்படி இருந்தா என்ன மேம் போடணும்? -2 -1 1 சண்டே மேம். 1 போடணும். ஆமா. ம். ஓகேங்களா? கிரேட்டர் தென் 2000 அப்படின்னா 1 மைனஸ் பண்ணணும். லெஸ் தென் 2000 அப்படிங்கிறப்ப நீங்க என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்க அதை அப்படியே எழுதிக்கணும். ஓகே மேம். ஓகேங்களா? சரி நெக்ஸ்ட் இப்போ 12th கொஸ்டின். 12th கொஸ்டின்ல இப்போ ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்? நம்ம லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் எழுதணும். எழுதிக்கலாமா? லாஸ்ட் ஏதாவது டவுட்டா சார்? இல்ல மேம் 03 சொன்னேன் மேம். ஓகே சார். லாஸ்ட் 2 டிஜிட் எழுதணும். ஸ்டெப் 2 என்ன பண்ணணும்னா இந்த லாஸ்ட் 2 டிஜிட்டை 4 ஆல டிவைட் பண்ணணும். டிவைட் பண்ண முடியுமா? முடியாதுண்ணா. முடியாது. அப்ப 0 போட்டுக்கோங்க. அவ்வளவுதான். கோஷன் 0. நெக்ஸ்ட் ஸ்டெப் 3 என்ன பண்ணணும்? மந்தோட கோடு. Month ஜூலைக்கு என்ன கோடு? இது ஜூன், இது ஜூலை. ஜூலைக்கு என்ன கோடு? 0 0. 0. சோ அப்ப மந்தோட கோடு 0 போட்டுக்கோங்க. ஸ்டெப் 4 என்ன பண்ணணும்? அவங்க கொடுத்திருக்க டேட்டை எழுதணும். 2. சோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 5 வரும். இங்க இயர் வந்து என்னது? கிரேட்டர் தென் 2000. அப்ப என்ன பண்ணிக்கணும்? இதுல இருந்து 1 மைனஸ் பண்ணிக்கணும். மைனஸ் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 4. சோ 4ங்கிறது என்ன கோடு? வெனஸ்டே. வெனஸ்டே. அவ்வளவுதான். நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. 1st ஜனவரி 19 செகண்ட் ஸ்டெப்ல மேம் இதுதானே மேம். சார் இப்போ செகண்ட் ஸ்டெப்ல அந்த டிவைட் பண்ண முடிஞ்சா அந்த இது மீதி வர்த்த டிவைட் போடணும். பண்ணி ஆனா ஆமா டிவைட் டிவைட் பண்ணா அப்படி பண்ணி என்ன வருதோ அதை போடணும். ஆமா சார். இங்க நமக்கு டிவைட் பண்ணவே முடியாது. அதாவது இன்னும் ஒரு லீப் இயர் கூட வரலன்னு அர்த்தம். இப்போ 2000ங்கிறது ஒரு லீப் இயர்னா நெக்ஸ்ட் அந்த 2004ல தான் வரும். நம்ம வந்து 2003ல இருக்கோம். அப்ப அந்த 2003 வரைக்குமே நமக்கு இன்னும் ஒரு லீப் இயர் கூட வரல. சோ அதனால 0. ஓகே ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 13th கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? லாஸ்ட் 2 டிஜிட் எழுதணுமா? 89. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? இந்த 89 4 ஆல டிவைட் பண்ணி எத்தனை லீப் இயர் இருக்கு அப்படின்னு பார்க்கணும். ஸோ 89 4 ஆல டிவைட் பண்ணா என்ன வரும் சொல்லுங்க? 2 4s are 22 22. பிளஸ் என்ன வரும்? 1 வரும் இல்லையா? நம்ம இங்க என்ன எடுக்கணும்? ரிமைண்டர் எடுக்கணுமா? எத்தனை இயர் கம்ப்ளீட்டா இருக்கு, அதாவது எத்தனை லீப் இயர் இருக்குன்னு எடுக்கணும். 22. ஸ்டெப் 3 என்ன பண்ணணும்? ஜனவரியோட கோட். ஜனவரியோட கோட் அவ்வளவுதான் சார். 1. அடுத்து கொடுத்திருக்க டேட் 1. இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. ஆட் பண்ணா என்ன வருது? 113 மேம். 113. இப்போ 113 வந்து நம்ம 7 ஆல டிவைட் பண்ணி எவ்வளவு வீக்ஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருக்குன்னு பார்க்கணும். டிவைட் பண்ணி சொல்லுங்க. எவ்வளவு கோஷன்ட்? 16 இங்க நம்ம எடுக்க வேண்டியது 1 தான். இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்க? 1989. அப்ப லெஸ் தென் 2000. அப்ப லெஸ் தென் 2000 அப்படின்னு வர்றப்ப இந்த 1 நம்ம அப்படியே எடுத்துக்கணும். 1 அப்படியே எடுத்துட்டு 1ஓட கோட் என்னன்னு பார்த்தா என்னது? சண்டே. Next 14th. What was the day of the week on 2nd March 2018? So first step 18 எழுதணும். செகண்ட் ஸ்டெப் 18 4 ஆல டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 4 4s are 16. ரிமைனிங் 2 இருக்கும். அப்போ 4 எழுதிக்கணும். நெக்ஸ்ட் மார்ச்சோட கோடு 4. மார்ச்சோட கோடு 4. மார்ச்சோட கோடு 4 எழுதிக்கணும். நெக்ஸ்ட் கொடுத்திருக்க டே வந்து டேட் வந்து 2. இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 28 வருது. ஸோ 28 நம்ம 7 ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்னா கம்ப்ளீட்டா டிவைட் ஆகும். கம்ப்ளீட்டா டிவைட் ஆனா 0. இப்போ இங்க வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 2018. 2018 என்ன பண்ணணும்? -1 போடணும். இதுக்கு தான் உங்களுக்கு நான் முதல்ல சொன்னேன். நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா -1 போட்டுட்டு 1 நீங்க எடுத்துட்டு
என்ன போட்டுறக்கூடாது, சண்டேன்னு போட்டுறக்கூடாது. ஆக்சுவலா அந்த -1 போடுறதுக்கான மீனிங் வந்து என்னன்னு நான் சொல்லிட்டேன். ப்ரீவியஸ் டேவை ப்ரீவியஸ் ஃப்ரைடே ஆன்சர். அவ்வளவுதான் சார். ஃப்ரைடே இங்க 0ன்னு வர்றப்ப நமக்கு சாட்டர்டே வரும். அப்ப அதுக்கு ப்ரீவியஸ் டே எடுத்துக்கணும். அப்போ ஃப்ரைடே. ஓகே. ஓகேங்களா? இதுவே 2000 பேக்னா 0னா சாட்டர்டே மேடம். அவ்வளவுதான் சார். ஓகே. So next, what was the day of the week on 16th February 2014? So first step 14, second step 14 4 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 4 3s are 12. 4 தான் சார். sorry 3 3. 4 3s are 12. Next பிப்ரவரியோட கோட் வந்து என்னது? 4. பிப்ரவரியோட கோட் வந்து 4. நெக்ஸ்ட் கொடுத்திருக்க டேட் வந்து 16. ஆட் பண்ணுங்க. 37 மேம். 37. சூப்பர் சார். 37 7 ஆல டிவைட் பண்ணீங்கன்னா 35 + 2 + 2 வரும். சோ இந்த 2 அப்படிங்கறப்ப இங்க 2014 வருது. 2014 2ல இருந்து 1 மைனஸ் பண்ணிக்கணும். சோ 1 மைனஸ் பண்ணா 1 வரும். 1 அப்படிங்கிறது சண்டே. நெக்ஸ்ட் 06 போடுவீங்க. 06 போட்டுட்டு அடுத்து வந்து என்ன வரும்? ஒரே ஒரு லீப் இயர் மட்டும் தான் இருக்கு. அடுத்து ஆகஸ்டோட கோட் வந்து என்னது? 3. நெக்ஸ்ட் கொடுத்திருக்க டேட் வந்து 15. ஆட் பண்ணீங்க அப்படின்னா என்ன சார் வரும்? 18 25 மேம். 25 25 7 ஆல டிவைட் பண்ணுங்க. 3 21 3 + 1 அவ்வளவுதான் சார். 4 4 இங்க கிரேட்டர் than 2006 சாரி கிரேட்டர் than 2000. அப்ப என்ன பண்ணணும்? 1 மைனஸ் பண்ணிக்கணும். 4ல இருந்து 1 மைனஸ் பண்ணா 3. 3 அப்படிங்கிறது வந்து என்னது? டியூஸ்டே. நெக்ஸ்ட் 1937 37 எழுதுங்க. 37 4 ஆல டிவைட் பண்ணுங்க. 36 9 வருது. நெக்ஸ்ட் டிசம்பரோட கோட் 6. நெக்ஸ்ட் கொடுத்திருக்க டேட் 19 ஆட் பண்ணீங்கன்னா 34 71 மேம். 71 நீங்க 7 ஆல டிவைட் பண்ணுங்க. 10 + 1 அவ்வளவுதான் சார். 10 + 1 அதாவது 70 + 1ன்னு வரும். இப்போ 1 அப்படிங்கிறது நமக்கு 1937 less than 2000. அப்ப 1 அப்படியே எடுத்துக்கணும். அப்ப 1 அப்படின்னா என்னது? சண்டே. சண்டே. நெக்ஸ்ட் 18th 1 67. அடுத்து 16 + 3 16. நெக்ஸ்ட் வந்து மே 2 மேம். 2 11 7 8 9 16 1 7 8 9 96 96 divided by 7 91 + 5. சூப்பர் சார். 91 + 5 இங்க 1967. அப்ப என்ன பண்ணணும்? 5 Thursday. அப்படியே எடுத்துக்கணும். அவ்வளவுதான் சார். 5னா Thursday. நெக்ஸ்ட் 17 4 ஆகஸ்ட் வந்து 3 12 12 20 24 36 மேம். 36 36 7 35 5 + 1 5 + 1 5 + 1 0. சாட்டர்டே மேம். சாட்டர்டே. லாஸ்ட் क्वेश्चन 21 5 மந்த் கோட் 1 26 26 53 மேம். 53 53 6 7 49 7 + 4 அவ்வளவுதான் சார். 49 + 4 வரும். 7 + 4 4 இங்க வந்து less than 2000 தான். 4 அப்படியே வச்சுக்கோங்க. Wednesday. சூப்பர் சார். கல்பனா மேம், எஸ்கே சார், தேங்க்ஸ் பண்ணதுக்கு சரி ஹெல்ப் பண்ணதுக்கு தேங்க்ஸ். சூப்பர் சார் சூப்பர். ஸோ புரிஞ்சுதா இது? மேம் ஒரு ஈஸியா இருக்கா அந்த கொஸ்டின் மேம். சொல்லுங்க.
மேம் லாஸ்ட் 36/7 போடுறல மேம். லாஸ்ட் 36/7. மேம் 5+1 வருதுல்ல மேம். ஆமா சார். ஆமா மேம். 7 5 தான் 35, ரிமைண்டர் 1 வருது. ஓகே மேம். அப்ப இந்த 0 எடுத்துக்கணும். இது 0வும் மைனஸும் தனியா இருந்துச்சுன்னா அந்த சாட்டர்டேல இருந்து 1 மைனஸ் பண்ணிருப்போம். இந்த -1க்கு என்ன மீனிங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. இந்த -1ங்கிறது ப்ரீவியஸ் டேவை நம்ம பார்க்கணும். ஓகே மேம். ஓகேங்களா? அப்ப 1 அப்படிங்கிறது நமக்கு சண்டே வரும். ஸோ அப்ப அதுக்கு ப்ரீவியஸ் டே சாட்டர்டே. இங்க 0ன்னு வர்றப்ப மட்டும் நீங்க கன்ஃபியூஸ் ஆயிருக்க கூடாதுங்கிறதுக்காக தான் நான் அதையும் 0 சேர்த்து சொல்றேன். அது 35 மட்டும் இது 35/7 அப்படின்னா 0 வந்திருக்கும். இந்த 0 அப்ப வந்து 0 சாட்டர்டே. -1 போட்டிருக்கும். அப்ப சாட்டர்டே -1 போட்டா அப்போ ஃப்ரைடே வந்திருக்கும். அவ்வளவுதான் சார். அவ்வளவுதான் மேம். வேற ஏதாவது டவுட்ஸ்? நோ டவுட்ஸ். ரயில்வே டைம் கொடுப்பாங்களா மேம்? ரயில்வே டைம் கொடுத்தாலும் நீங்க வந்து உங்க நார்மல் டே இதுக்கு கன்வெர்ட் பண்ணீங்க. நம்ம இதை தான் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ரயில்வே டைம் கொடுத்தாலும் நீங்க என்ன பண்ணிக்கோங்க, நார்மலா கன்வெர்ட் பண்ணிக்கோங்க. கன்வெர்ட் பண்ணிட்டு பண்ணுங்க. ஓகே, கிளாஸ் வைண்ட் அப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். மேம் ஹலோ மேம். சொல்லுங்க சார். மேடம் இந்த இரு முட்களும் ஒன்றொன்று மேற்பொருந்தும் போது எதிரி அமையும் போது நேர்கோட்டு அந்த இதெல்லாம் இருக்கு மேடம். அது மனப்பாடம் பண்ணி தான் வேணுமா மேடம் ஒன்றுத்துக்கும்? ஆமா, அது டைம் வந்து ஆமா எத்தனை டைம் இருக்கு அப்படிங்கறத நம்ம அதை மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். அது நமக்கு ஈஸி தானே சார். இதுதான் நமக்கு கால்குலேஷன்ஸ் ப்ராசஸ். மத்த எல்லாமே நான் சொன்னது வந்து அந்த மெத்தட் தான். இப்ப நம்ம வந்து ஸ்பெசிஃபிக்கா ஒரு இயர் ஒரு டேட் கொடுத்துட்டு சேம் இயர்ல இன்னொரு டே கேட்கறது, இது எல்லாமே நான் சொல்லி கொடுத்தது தான். அதுக்கு எதுக்கும் ட்ரிக் எதுவும் கிடையாது. இந்த 2க்கு மட்டும் தான் ட்ரிக் இருக்கு. ஓகேங்களா? மேம் சொல்லுங்க மேம். மேம் இந்த பிடிஎஃப் சென்ட் பண்ணுவீங்களா மேம்? அதே மாதிரி இந்த ரைட் பண்ணதையும் கொஞ்சம் சென்ட் பண்ணிடுங்க மேம். கண்டிப்பா மேம். சரி ஓகேங்க. நாளைக்கு என்ன டாபிக் எடுத்துட்டு வர்றது அப்படிங்கறத நான் யோசிச்சு எடுத்துட்டு வரேன். நீங்க நம்பர் சீரிஸ் கேட்டிருந்தீங்க இல்லைங்களா? வென் டயக்ராம் சொல்லி கொடுங்க. வென் டயக்ராம். ஓகே சார், வென் டயக்ராம் சொல்லி தரேன். ஸோ வென் டயக்ராம்ல உங்களுக்கு ஆக்சுவலா சிலாகிசம் அப்படிங்கிறது வந்து நிறைய இருக்கு. ஆனா உங்களுக்கு புக்ல கொடுத்துருக்க டிஎன்பிஎஸ்ல இதுதான் கொடுத்துருக்காங்க. பட் நான் அதை கொஞ்சம் சிலபஸ் செக் பண்றேன். அதுவும் கேட்பாங்களான்னு நான் பாக்குறேன். இன்கேஸ் அதுவும் கேட்பாங்கன்னா அதுக்கு நான் உங்களுக்கு கிளாஸஸ் எடுக்கணும். நான் என்னங்கிறத நான் பார்த்துட்டு நான் உங்களுக்கு சொல்றேன். சரிங்களா? ஏன்னா நமக்கு விதைகள்ல கொடுத்திருந்த வென் டயக்ராம் இதை பேஸ் பண்ணி தான் இருந்தது. பட் பேங்க் எக்ஸாம் சைடு அதெல்லாம் பாத்தீங்கன்னா சிலாகிசம் வென் டயக்ராம்ங்கிறது ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும். அதுக்கு வந்து நம்ம நிறைய மெத்தட்ஸ் இதே மாதிரி தான் டைப் 1 டைப் 2 டைப் 3 ஒவ்வொரு டைப்பா இருக்கும். அதுக்கும் நமக்கு நிறைய மெத்தட்ஸ் இருக்கு. அதுக்கும் என்கிட்ட நோட்ஸ் இருக்கு. பட் அது உங்களுக்கு கேட்கறாங்களா இல்லையாங்கிறது எனக்கு தெரியல. டிஎன்பிஎஸ்சிக்கு நான் என்னங்கறத கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு கேட்கறாங்கன்னா நான் அந்த கிளாஸ்லயே நான் உங்களுக்கு எடுத்துறேன். ஓகே மேம். சரிங்களா? இந்த ட்ரெயின் சம் ஏதாவது கேட்பாங்களா மேம்? சம்மா அதாவது ட்ரெயின் ஸ்பீடா போறப்ப இந்த ஆப்போசிட்ல உள்ளது எது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்கும் மேம். ஆமா சார். அது அதெல்லாம் மாதிரி கணக்கு குவான்ஸ் வரும்னு நினைக்கிறேன். அது குவான்ஸ் வரும். ஆப்டிடியூட்ல வரும். அந்த மாதிரி क्वेश्चंस எல்லாமே ஆப்டிடியூட்ல வரும். பட் ரீசனிங்ல உங்களுக்கு அந்த மாதிரி क्वेश्चंस வராது. உங்களுக்கு ஆப்டிடியூட் இல்ல தானே? இல்ல மேம். ரீசனிங் தானே. ரீசனிங்ல உங்களுக்கு அந்த மாதிரி வராது. ரீசனிங்கிறது வந்து நம்ம ஈஸியா போடுற மாதிரி தான் இருக்கும். என்ன அப்படின்னா நீங்க சீக்கிரமா யாரு வந்து இந்த இதை கம்ப்ளீட் பண்றீங்கிறது தான். அது எல்லாமே நமக்கு ஆப்டிடியூட்ல தான் வரும். குவான்ஸ்ல தான் வரும். ஓகே மேம். சரி ஓகே. பை ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு மீட் பண்ணலாம். ஓகே.